வணக்கம் நண்பர்களே. இலான் மஸ்க் உலகின் நம்பர் 1 ஆர் நம்பர் 2 பில்லியனர். அவரோட கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது டாப் அபிஷியலா நீங்க அந்த கம்பெனில எவ்வளவு நாள் வேலையில இருப்பீங்க? என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களா? அப்பேற்பட்ட ஒரு வேலையை விட்டுட்டு 2 மாசமோ இல்ல ஒரு 3 மாசத்துலயோ அந்த வேலையில உங்களால ஜம்ப் ஆக முடியுமா? ஜம்ப் ஆக பத்தி நீங்க யோசிப்பீங்களா? ஆனா உண்மையிலேயே அதான் நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க, நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. இலான் மஸ்கோட கம்பெனில டாப் அபிஷியலா, அதாவது டாப் லெவல்ல மேனேஜ்மெண்ட்ல ஜாயின் பண்ணக்கூடிய யாருமே ரொம்ப நாள் நீடிக்கிறது இல்ல. அடிக்கடி வேலையை விட்டு பறந்துடுறாங்க, வேற வேலைக்கு தேடுறாங்க, வேலையில சேர்ந்து கொஞ்ச நாள்லயே வேற வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம்? இலான் மஸ்கை விட்டு ஏன் எல்லாரும் போறாங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இன்னைக்கு இந்த கேள்விக்கான விடையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போன்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வராத பல விஷயங்களை தேடி தேடி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எலான் மஸ்கோட ஒர்க் கல்ச்சர்ன்றது ரொம்ப 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 கடுமையான ஒரு கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாள் தேவை இருந்தா நைட் 2 மணி வரைக்கும் கூட ஆபீஸ்ல இருக்க வேண்டி இருக்குமா. மண்டே அன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பத்தி சொல்றாருன்னா அதுக்கான பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வெனஸ்டே அன்னைக்கு கேன்சல் பண்ணிடுவாரு திடீர்னு பார்த்தா. என்ன ரீசன்னா, மேபி அவருக்கு 1000 காரணங்கள் கூட இருக்கலாம். இந்த பிளான் சக்சஸ் ஆகாதுன்னு கூட தோணி இருக்கலாம். அவருக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்தை எம்ப்ளாயிஸ்க்கு சரியா கடத்தணும் இல்லைங்களா? நான் என்ன சொல்றேன்னா அதை நீ செய்யணும் அப்படின்ற மென்டாலிட்டி என்று நிறைய பேரெல்லாம் கோப்ப பண்ணி போறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹை லெவல் மேனேஜ்மெண்ட் லீடர், பேசிக் லெவல் கூட கிடையாது. ஈவன் பேசிக் லெவல்ல இருக்கவங்களே இன்னைக்கு அந்த மாதிரி நான் சொல்றது செய்யும் அப்படின்னு ஆர்டர் துணிகளை பேசுறப்போ அதுக்கான ரெஸ்பான்ஸ்ன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப 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 கம்மியா இருக்கு. அப்படிப்பட்ட காலகட்டத்துல அவர் சொல்ல ஒரு விஷயத்த அவரே சொல்லுவாரு, திருப்பி அதுக்கப்புறம் அதை மாற்றி சொல்லுவாரு. வேணும் செய்யும் சொல்ற விஷயத்தையே செய்ய வேணாம்னு சொல்லுவாரு. சோ இப்படி எம்ப்ளாயோட லைஃப் ரோலர் கோஸ்டர் மாதிரி எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எலான் மஸ்கை பத்தி அதிகமா பேசுறாங்க. ஒரு காலத்துல டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்குக்கும் ரொம்ப நெருங்கிய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. டொனால்ட் ட்ரம்ப்போட செகண்ட் டேர்ம்ல அவரோட கவர்மெண்ட்லயே இலான் மஸ்க் மிக முக்கியமான ஒரு ஆலோசகரா இருந்தாரு. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அப்படி இருக்கிற கூடிய இலான் மஸ்க் ட்ரம்ப் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை எடுத்திருக்காரா, இவர்கிட்ட இருந்து ட்ரம்ப் எடுத்துக்கிட்டாரான்னு தெரியல. ஏன்னா ட்ரம்ப்போட பாதி குணநலன்கள் இவர் கூட ஒத்து போகுதுங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய எக்ஸ் எம்ப்ளாயிஸ், டாப் லெவல் லீடர்ஸ் எலான் மஸ்க் கூட ஒர்க் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்குக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இவரோட குணத்திற்கும் அவரோட குணத்திற்கும் 2 பேரும் நிறைய விஷயங்கள்ல ஒத்து போறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு தடாலடியா முடிவெடுக்கிறாரோ அதே போல எலான் மஸ்க் முடிவெடுக்கக்கூடியவர் தான். இவரும் அவருக்கு சலைச்சவர் இல்ல, அவரும் இவருக்கு சலைச்சவர் இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்த பெரிய ரீசன் லே ஆஃப். எலான் மஸ்க் ட்விட்டர்ன்ற ஆர்கனைசேஷனை விலைக்கு வாங்கினப்போ பல்லாயிரக்கணக்கான பேரை, ட்விட்டர்ல ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த பல்லாயிரக்கணக்கான பேரை லே ஆஃப் என்ற பேர்ல எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. உண்மையா சொல்ல போனா எலான் மஸ்கோட கம்பெனில டாப் அபிஷியல் ஒருத்தர் டீ சாப்பிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு இமெயில் ஓபன் பண்ணி பார்த்தா நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வர வேணாம், லே ஆஃப். இந்த மாதிரி மெசேஜஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு. டெஸ்லா ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆனப்போ மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் அவர் டெஸ்லாவோட பிளான் என்னன்னா $25,000 ஒரு டெஸ்லா கார் சேல் பண்ணக்கூடியதா ஒரு பிளான். அந்த பிளானுக்குன்னு தனியா ஹையர் அபிஷியல் ஒருத்தர் டிப்ளாய் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த பிளான் தள்ளி போகுது. அந்த பிளான் எனக்கு வேணாம்னு சொல்லி கேன்சல் பண்றாரு. அந்த பிளானுக்காக ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ் அத்தனை பேரும் வீட்டுக்கு அனுப்புறாரு. சோ இது போன்ற நிச்சயமற்ற தன்மைகள் நிறைய இருக்குது. எலான் மஸ்கோட கம்பெனில இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலோட வேலை செய்யறப்போ கம்பெனில ஜாயின் பண்ண உடனே என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் திறமையான ஆட்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லயே என்ன பண்றாங்க, அடுத்த கம்பெனிக்கான வேலைகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. எலான் மஸ்க் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு அடுத்து இங்க பிரச்சனையான எங்க போறதுன்ற அடுத்த ஆப்ஷனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருந்துச்சுன்னா எலான் மஸ்க் கம்பெனில எந்த அளவுக்கு அவர் திறமையை வேலை செய்வாரு. எலான் மஸ்க் டெஸ்லா ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு மேஜரா போக்கஸ் பண்ண விஷயங்கள் கிரீன் எனர்ஜி, அப்புறம் கிளைமேட் ஃபியூச்சர், இது 2 தான் மேஜரா சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் எலான் மஸ்கோட அவரோட ப்ரையாரிட்டி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேட்டிக்கா கார் ரன் பண்ணக்கூடியது, மனிதர்கள் இல்லாம ஓடக்கூடிய கார், இப்படி அவரோட ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் ஆன உடனே அந்த கிரீன் எனர்ஜி கிளைமேட் ஃபியூச்சருக்காக வந்தவங்களோட கதி அவங்க என்ன பண்றாங்க, வேற ஆப்ஷன் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் மஸ்கோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். மஸ்க் பொலிட்டிக்கலா நிறைய விஷயங்களை தடாலடியா பேசுறாரு, ட்விட்டர்லயும் போடுறாரு. மஸ்க் இதை ஃபாலோ பண்றதா வேணாமா, இதுக்கு நம்ம எப்படி கமெண்ட் பண்றதா வேணாமா, இந்த மாதிரியான பல குழப்பங்கள் அவர்களுக்கு இருக்கு. சோ மஸ்க் அவர் மைண்ட்ல என்ன ஓடுதுன்ற விஷயத்த எம்ப்ளாயிஸால, ஈவன் ஹையர் அபிஷியலாவே இருந்தா கூட அவங்களால புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப டஃப்பான ஒரு ஆளா இருக்காரு. மஸ்க் கூட கிட்டத்தட்ட 7-8 வருஷமா லெவல்ல ஹையர் அபிஷியலா இருந்த ஆட்கள் கூட அவர் கூட கோப்பப் பண்ணி ஒர்க் பண்ண முடியாம ரிசைன் பண்ணிட்டு ஓடுறாங்க.
என்ன ரீசன்னா ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர். இலான் மஸ்கோட கம்பெனில ஒர்க் பண்றது ஒரு பிரஸ்டீஜான விஷயமா நினைச்சு நிறைய பேர் வேணா ஜாயின் பண்ணலாம். இப்போ இலான் மஸ்க் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த விஷயம் எதுவுமே அவர் நம்ம பாலிசிலே கிடையாது. அவர் நேரா ஆபீஸ்ல வந்துதான் ஒர்க் பண்ணுன்ற ஒரே பாலிசி உடையக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ ஆனால் டெக் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கொடுக்குற ஆரம்பிக்கிறாங்க. மற்ற கம்பெனிகளோட டெஸ்ட்லா எலான் மஸ்கோட மற்ற கம்பெனிகளை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ மற்ற கம்பெனி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மெயினாக பார்க்குறாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பெட்டராக இருந்தாலோ அல்லது அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இவங்க கொடுக்கல அவங்க கொடுக்குறாங்கன்றப்போ அவங்க அடுத்த நிமிஷம் என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஓகே எலான் மஸ்க் கூட ஒர்க் பண்ணுறது பெஸ்டிஜான விஷயம் தான், அதுக்காக என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை நான் மிஸ் பண்ண முடியாதுன்றதான் பலரோட ஆதங்கமாக இருக்கு. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ எலான் மஸ்கை விட்டு அந்த டாப் அஃபிஷியல் எல்லாம் வெளியே போறதுக்கான மேஜர் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஜாப் இன்செக்யூரிட்டி ஃபீலிங், அதுக்கப்புறம் எலான் மஸ்கோட பர்சனாலிட்டி, இது 3 விஷயங்கள் தான் மேஜர் அவங்களை பாதிக்குது. ஸோ இதுல எலான் மஸ்க் மார்ஸுக்கெல்லாம் ராக்கெட் அனுப்புறாரு. அவங்க எம்ப்ளாயிஸோட கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற ஒரு விஷயம் மட்டும் அவர்கிட்ட வரமாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு ரீசனாலதான் மேஜரா எலான் மஸ்க் விட்டு எல்லாரும் வெளியே போறாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. எலான் மஸ்க் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெரிய பிசினஸ் மேன் உலக அளவில், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ணக்கூடிய கோ எம்ப்ளாயிஸோட கஷ்டங்களை புரிஞ்சு நடந்தாருன்னா அவரோட கம்பெனி இன்னும் கூட பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர் கூட ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸோட மனநிலை. இந்த வீடியோ முடிக்கிறப்ப உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, எலான் மஸ்க் மாதிரி ஒரு உலகின் நம்பர் 1 கம்பெனி, ரொம்ப பெரிய பாஸ், சம்பளம் நல்லா தரக்கூடிய ஒரு ஆளு, ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள், அவர் கூட நீங்க ஒர்க் பண்றதுக்கு நீங்க விரும்புவீங்களா? இல்ல என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸா எனக்கு முக்கியம், கம்பெனி பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி அதை பத்திலாம் எனக்கு இல்ல, கம்பெனி சுமாரா இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, சம்பளமும் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு முக்கியம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுவீங்களா? உங்க முடிவு எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரவணன்ஸ் குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று கூறி மீண்டும் மற்றொரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.